டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஜாப்ஸ், ஹை பேயிங் ஜாப்ஸ். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. அப்கமிங் இயர்ஸ்லயுமே இதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். 2010-2015ல இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், எக்ஸல், உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருந்தா இந்த ரோல்ல என்டர் ஆகலாம் அப்படின்றது தான். பட் 2015-2020க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி எவால்வ் ஆக இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸுமே அதிகமாயிடுச்சு. கம்பெனிஸ் நிறைய ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், டெலிகாம், ஹெல்த் கேர், எதுவா இருந்தாலுமே இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாப் உடைய டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும். டேட்டா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் a heart of the any company அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் கம்பெனிஸ் அவங்களுடைய பிசினஸ் ரிலேட்டட் கீ டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஸோ இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோட் மேப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் அவங்களுடைய ஜாப் ரோல் ஒரு கம்பெனில என்ன, அந்த பர்டிகுலர் ரோலுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் என்ன, சேலரி என்ன, என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்து இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒரு கம்பெனியில என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டேட்டாவா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாஸை வச்சு பிசினஸ் உடைய பர்ஃபார்மன்ஸையோ இல்ல வேற ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனையோ ஓவர் கம் பண்றதுக்கு அந்த ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கீ டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த டேட்டாஸை ஃபெட்ச் பண்ணி அதுல இருக்கிற பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை வச்சுதான் கம்பெனிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்டையோ இல்ல சர்வீஸையோ செல் பண்ணணும், அவங்களுடைய அந்த சேல்ஸ் growth கம்மியா இருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸோ இல்ல 3 இயர்ஸோ பிக் பண்ணுவாங்க. அந்த 2-3 இயர்ஸ்ல அவங்களுடைய ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ எந்தெந்த டைம்ல எல்லாம் சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கு, அப்போ அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க சேல்ஸ் growth அட்டைன் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ரிலேட்டட் டெசிஷன்ஸ் கம்பெனிஸ் எடுக்கிறதுக்காக இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாபை கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கலாம். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல்ல சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் பண்ணி ஒரு மாஸ்டர் டேட்டாவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துக்கலாம், பிரெட் எடுத்துக்கலாமே. இந்த பிரெட் பாக்கெட்டோடைய சேல்ஸ் வீக் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 பேக்கெட்ஸ் சேல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் வீக் டேஸ்ல. இதுவே வீக்கெண்ட்ஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு வரும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரெட் பேக்கெட் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுது. நிறைய கஸ்டமர்ஸும் கேக்குறாங்க. இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இது எதனால இப்படி நடக்குது அப்படின்றது அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர்ஸ்க்கு தெரியல. இது ரிப்பீட் ஆகவே இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் டேட்டா அனலிஸ்ட் கிட்ட வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வீக் டேஸ்ல பிரெட் பேக்கெட் 25 பேக்கெட்ஸ் பெர் டேக்கு சேல் ஆகுது. ஆனா வீக்கெண்ட்ஸ் வந்தா மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுது, பிரெட்ஸே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மாஸ்டர் ஷீட், அவர் மெயின்டைன் பண்ற அந்த மாஸ்டர் ஷீட்டை ஓபன் பண்ணி இந்த பிரெட் பாக்கெட்ஸ் எதனால அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறாரு. இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாஸை வச்சு இவர் என்ன ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னா வீக் டேஸ்ல இந்த பிரெட் பேக்கெட்ஸ் பர் டேக்கு வீக் டேஸ்ல 25 பேக்கெட்ஸ் சேல் ஆகுது. இதுவே வீக்கெண்ட்ஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னும் போது டபுளா சேல் ஆகுது. 25னா அப்படியே 50க்கு மேல சேல் ஆகுது. சோ இந்த ஒரு ரீசனால பிரெட் பேக்கெட் மட்டும் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுது. சோ இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்கமிங் வீக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பிரெட் பேக்கெட்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஹாப்பி, வாங்குற கஸ்டமரும் ஹாப்பி, சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் ஓனரும் ஹாப்பி. சோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேஷ்போர்ட்ல விஷுவலைஸ் பண்ணி அதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சு பிசினஸ்க்கு தேவையான கீ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாரு. இதுதான் டேட்டா அனலிஸ்டுடைய பிரைமரி ஜாப். இதை அப்படியே ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணி பிசினஸ்க்கு கொடுக்கணும்.
அடுத்தது இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸல் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஒரு லிமிடெட் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ப்ராசஸ் இருக்கும், டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல் டேட்டா அனலிஸ்ட்க்கு நிறைய இருக்கும். ஸோ எக்ஸல், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தானுடைய பேசிக்ஸ். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளீன் பண்ணி விஷுவலைஸ் பண்றதுக்கு பைத்தான் பேசிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது டேட்டாபேஸ், SQL, MySQL, ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயுமே வந்து நீங்க ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கணும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கிற டேட்டா பேட்டர்னை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதை வந்து நீங்க கொடுக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவலா சாஃப்ட் ஸ்கில்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க டெக்னிக்கலா எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டுபிடிச்ச டேட்டா பேட்டர்னை உங்களால ப்ராப்பரா பிரசன்ட் பண்ண தெரியல, ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண தெரியல, ஆப்போசிட் பர்சனுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்லோட சேர்த்து உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸுமே வந்து நீங்க டெவலப் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், presentation skills, you should be good in storytelling. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தான் வந்து ஒரு பர்சனை, ஒரு கேண்டிடேட்டை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் டேட்டா அனலிஸ்டா வந்து ஷேப் பண்ணும். அடுத்து இந்த ரோல்ல நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் 90 டேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸல், பேசிக் ஃபார்முலாஸ், pivot tables and cleaning, dashboards and automation, இது எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். SQL பொறுத்த வரைக்கும் select and filters, joins and aggregations, real business related queries, இதை பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும். பைத்தன் அப்படின்னா syntax basics, pandas and data cleaning, இது எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஒரு full project analysisக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் hypothesis testing, ரியல் டேட்டா அப்ளிகேஷன் நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும். அடுத்து டேட்டா விஷுவலைசேஷன், பேசிக் சார்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ், ஸ்டோரி டெல்லிங், அதில் இருக்கிற இன்சைட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டேட்டா கிளீனிங், ஹேண்டில் மிஸ்ஸிங் டேட்டா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ரீயூசபிள் ஒர்க் ஃப்ளோஸ். அடுத்தது EDA, பிஸ்னஸ் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிட் வெர்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாத்துலயுமே மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணணும். அண்ட் இதை வந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, கோர்செரா, யூடமி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் இருக்கும். பட் இந்த டேட்டா அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அப்பதான் நீங்க அதுல வர்ற சேலஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத வந்து இன்டர்வியூல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்கில்ஸை லேர்ன் பண்றது மட்டுமே முக்கியம் இல்லை, ரியல் டைம் ப்ராஜெக்ட் அதுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் லேர்ன் பண்ணி முடிச்ச அப்புறமா வந்து நீங்க ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஜாபுக்குமே அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூமே மாடிஃபை பண்ணணும். ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமேன்னு சொல்லுவோம். இதை பற்றி நான் தனியாக டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவரால் திஸ் இஸ் ஹவு யூ கேன் அப்ரோச் ஃபார் அ டேட்டா அனலிஸ்ட் ஜாப். இதே மாதிரி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனியில் எப்படி என்டர் ஆகுறது, அதுக்கான ரோட் மேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கேன். வீடியோவோட எண்ட் கார்ட் செக்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. I'll catch you up there. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஷெட்யூல் பண்ணுங்க. I can assist you guys. Time to sign off. Stay tuned until I catch you up in the next video.